श्रीशैलदाचार्यकृपार्थमन्त्रं श्रीदेवनाथार्यदयैकपात्रं वेदार्थविज्ञं सुगुणाभिरामं नारायणार्यं गुरुवर्यमीडे श्रीमते श्रीनारायणतात्यार्यमहादेशिकाय नमः. हरे अंदर संचिकरणे श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. அப்புறம் திருப்பரம்பராயே நமஹ. இதுவரைக்கும் ஞானம் புத்தி இதனுடைய சுரூபம் எப்படிப்பட்டது, அது நித்தியமானது, விபுவானது, ஸ்வயம் பிரகாசமானது, ஒரே ஞானம்தான், பல தசைகளே உடையது. பல தசைகளே உடையதா இருக்கிறதுனால பகுவாகவும் இருக்கும், பலவாகவும் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி இது நிர்தர்மகம் அப்படின்னு சொல்ல முடியாது, சதர்மகமாகவே இருக்கும், தர்மத்தோட கூறினதா தான் இருக்கும். இது அத மாதிரிலாம் எல்லாத்தையும் சொல்லி அவளுடைய அத்வைதிகளுடைய மதத்தையும் கண்டனம் பண்ணி முடிச்சுட்டார். இப்போ சுவாமி என்ன பண்ண போற, இந்த ஞானம்னு ஒண்ணு இருக்கோ, அது திரவியமா அல்லது குணமா அப்படின்னு கேள்வி வருது. நையாயிக்காள்லாம் அத குணம் அப்படின்னு சொல்றாரு. ஆத்ம குணம், ஆத்மாவுக்கு குணமா இருக்கிறதுக்கு பாருங்க, அதுதான் ஞானம் அப்படின்ட்டு வைசேஷிகால் நையாயிகால்லாம் சொல்றாரு. ஞான குணகன் ஆத்மா, நமக்கு கூட அந்த பிரயோகம் உண்டு. ஆனா ஞான குணகன் ஆத்மன் ஆத்மா அப்படின்னு சொல்றோம். நாமளும் சொல்றோம் தர்மபூத ஞானம் அப்படின்னு சொல்றோம். ஆத்மாவுக்கு இந்த ஞானமானது தர்மமாக இருக்கு, சுபாவமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதனால இப்ப அவ என்ன சொல்ற, நீ என்ன ஒத்துக்கிற தர்மம்னு சுபாவம்னு, அவனுக்கு சாத்விக சுபாவம் அப்படின்னு சொன்னா அது ஒரு குணமா தானே நீ ஒத்துக்கணும். அவன் ரஜோகுணம் இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு குணமா தான் நீ ஒத்துப்ப. அந்த மாதிரி சாத்விகன்னு சொன்னாக்கா அதுவும் ஒரு குணம் தானே. அந்த மாதிரி இவனுக்கு ஞானம் தர்மமா இருக்கு, சுபாவமா இருக்குன்னு சொன்னாக்கா அத குணமா தானே அங்கீகரிக்கணும். அதனால அது திரவியம் மண்ணு அப்படின்னுட்டு அவெல்லாம் ஆக்ஷேபிக்கிறா. அதற்கு சுவாமியினுடைய திருவுள்ளம், எபெருமானார் திருவுள்ளம் என்ன அப்படின்னாக்க, நம்ம சித்தாந்தத்துல ஞானமானது திரவியமாதான் இருக்கும், புத்தி திரவியம்தான். அது குணமா சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டாக்க, ரெண்டு அனுமான பிரயோகத்தை சாதிக்கிற சுவாமி தேசிகன். இதெல்லாம் எம்பெருமானார் திருவுள்ளம் தான். எப்படி இது அப்படின்னாக்கா, புத்தி திரவியம், புத்தியானது திரவியமா இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா, சங்கோச்ச விகாசாதி விகாரவத்வா, சங்கோச்சம் இருக்கு, விகாசம் இருக்கு, உற்பத்தி இருக்கு, நாசம் இருக்கு. இத மாதிரி விகாரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ. விகாரங்கள்லாம் லோகத்துல பாக்குறோம். மண் இருக்கு, கடம் இருக்கு. கடமானது பல விகாரங்களை உடையதா இருக்குது, பல அவஸ்தைகளை உடையதா இருக்குது, நிலைகளை. அதனால நாம என்ன சொல்லிடுவோம், இந்த மண்ணானது திரவியம் அப்படின்னு சொல்றோம். அத மாதிரி ஞானம் கூட பல நிலைகளை உடைத்ததா இருக்கு, பல நிலைகளை உடையதா இருக்கிறதுனால விகாரங்கள். ஒரு நாள் ரொம்ப புரியுறது, இன்னொரு நாள் குழப்பமா இருக்கு. எந்த புத்தகத்தை பார்த்தாலும் சரி, மனசு சொச்சமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எந்த கிரந்தத்தை பார்த்தாலும் சுலபமா அர்த்தமாயிடுறது. அதே கொஞ்சம் குழப்பமா இருந்தது மனசு, சரியான இது இல்ல, உற்சாகம் இல்ல, அந்த சமயத்துல என்ன புத்தகத்தை பார்த்தாலும் புத்தி போக மாட்டேன்றது, ஞானம் ஒழுங்கா வரமாட்டேன்றது, புரிக்க மாட்டேன்றது. அதனால சங்கோஜ விகாசங்கள்லாம் இருக்குது ஞானத்துக்கு.
எதுக்கு சங்கோஜ விகாசங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் விகாரங்கள், அதெல்லாம் திரவியமா தான் இருக்கு லோகத்துல. அது எப்படி அப்படின்னாக்கா இதரவது அப்படின்னு தேசியனே சாதிக்கிறார். இதரவதுன்னாக்கா வெளியில நம்ம பாக்குறோமே மண்ணு தங்கம் இதெல்லாம் பாக்குறோம், இவைகளை மாதிரி இதெல்லாம் இதுவா இருக்கு, விகாரங்களோட பூர்ணதா இருக்குது. அந்த மாதிரி ஞானமும் அப்படி இருக்கட்டும். அதனால நையாயிகன் சொல்ற மாதிரி குணம் அப்படின்னு சொல்லக்கூடாது. எவைகளுக்கு விகாரங்கள் உள்ளனவோ, அவஸ்தைகள் நிலைகள் உள்ளனவோ அவைகள் எல்லாம் திரவியங்களாக தான் லோகத்துல பார்க்கணும். ஞானத்துக்கும் இந்த மாதிரி நிலைகள் உள்ளன. ஆகையினால் ஞானமும் திரவியம்தான். நையாயிகள் சொல்ற மாதிரி குணம் இல்லை. சரி, இப்போ அதுக்கு அவ கேக்குறா, சுவாமியே என்ன பண்றாருனாக்கா ஆரம்பத்திலே சொல்ற தத்ர திரவியம் தசாவத் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. 7வது ஸ்லோகத்துல ஆரம்பத்துல ஜலதிரவியத்துல திரவியம்னாக்கா என்ன அர்த்தம்? நிலைகளை உடையது. அத மாதிரி நியாய சித்தாந்தத்துல உபாதானம் திரவியம் அவஸ்தாஸ்திரிய உபாதானம் அப்படின்னு சாதிச்சுட்ட நியாய சித்தாந்தத்துல சுவாமி. திரவியமானது உபாதானம், உபாதானமாத்தான் திரவியம் இருக்கும். உபாதானம் என்னது? அவஸ்தாஸ்திரியம், நிலைகளுக்கு ஆசிரியமா இருக்கிறது எதுவோ அது உபாதானம். மண் அப்படி இருக்கு, மண்ணுல நிறைய அவஸ்தைகள் நிலைகள் இருக்கு, மண்ணு உபாதான காரணமாவும் இருக்கு. அதனால அது திரவியம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால திரவிய லட்சணம்ட்டு சாதிச்சிருக்கார் சுவாமியே. இத பாஷ்யக்காரர் ஆரம்பணாதிகரணத்திலாம் நிறைய ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்கார். இப்ப இவா என்ன கேக்குறா, நீ மண்ணதான் திருஷ்டாந்தமா உதாரணமா காமிச்சிருக்க அனுமானத்துல. அதாவது புத்தி திரவியம் சங்கோஜ விகாசாதி விகாரவத்வாத் மிருதாதிபத் அப்படின்னு சாதிச்சிருக்கார் சுவாமி. அப்ப மிருதாதிபத்துன்னு சொல்லிட்டு மிருத்து முதலானவைகள்லாம் முதல்ல மண் பிண்டமா இருந்தது, மண் கட்டி. அதன் பிறகு அது கடமா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் கபாலம், அதுக்கப்புறம் கபாலிகை, இத மாதிரி வரிசையா மாறிட்டு இருக்கிறதெல்லாம். அதனால பல நிலைகள் அவைகளுக்கு உள்ளன. அதனால அங்க திரவியத்துவம் அவைகளுக்கு உண்டு. மண்ணு முதலானவைகள்லாம் திரவியம்தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி நிலைகள்லாம் ஞானத்துக்கு இருக்கா? முதல்ல மண்ணா இருந்தது, அப்புறம் கடமா மாறிச்சு, அப்புறம் கபாலமா மாறிச்சு, கபாலிக்கையா மாறிச்சு, சூர்ணமா மாறிடுச்சு, திருப்பி மிருத்தா மாறுறது அப்படின்னு சொல்ற முடியும். அந்த மாதிரி ஞானத்துக்கு இது மாதிரி நிலைகள் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நிலைகள் இருக்கா? அந்த மாதிரி இல்லையே. இல்லாத விஷயத்துல நீ சங்கோஜ விகாசம்லாம் இருக்குது, அதுக்கு அவஸ்தைகள் இருக்குது, அதனால அது திரவியம்தான் அப்படின்னு எப்படி நீ சொல்ல முடியும்? அதனால அது விரோதமா இருக்குதே. அதனால திருஷ்டாந்தத்துக்கும் தாஷ்டாந்திகத்துக்கும் உபமானத்துக்கும் உபநயத்துக்கும் சாமியம் இருக்கணும் இல்லையோ? அந்த சாமியமே இல்லையே இங்க. அதனால அதுக்கு எப்படி இது பண்றதுன்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு சுவாமி என்ன சொல்ற, சரி அந்த அனுமானமும் உண்டு எங்களுக்கு, அதையும் சொல்ல போறேன். இப்போ சங்கோஜ விகாசங்கள் இருக்கிறதே ஒரு அவஸ்தையை தான் சொல்ல போறோம். அதனால அந்த அனுமானம் சரிதான். ஆனாலும் உன் திருப்திக்கு வேற ஒரு அனுமானம் சொல்றேன். புத்தியானது திரவியமா இருக்கு. புத்தி திரவியம். ஏன்? அஜடத்வா, அஜடமா இருக்கிறதுனால. அஜடமா ஜடமா இல்லதா ஸ்வயம் பிரகாசமா இருக்கிறதுனால. ஆத்மவத், ஆத்மாவ மாதிரி அப்படின்னுட்டு பதில் சாதிக்கிற. இப்போ ஆத்மா இருக்கோ அது ஸ்வயம் பிரகாசம் தானே, அஜடம் அஜடமா இருக்குது. அதனால அஜடமா எது இருக்குதோ அது ஸ்வயம் பிரகாசமா இருக்கும். எது ஸ்வயம் பிரகாசமோ அது திரவியம். இப்போ
பரமபதம் நித்திய பூதி அது சுயப்பிரகாசம் சித்தாந்தம். அதனால அது திரவியம் தான். நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் சுயம்பிரகாசம் அஜடம், அதனால திரவியம் இது. பரமாத்மாவுடைய திவ்யாத்ம ஸ்வரூபமும் அது அஜடம் சுயம்பிரகாசம், அதனால அது திரவியம். அந்த மாதிரிதான் ஞானம் கூட சுயம்பிரகாசமா இருக்கு. ஆரம்பத்திலேயே சொல்லி ஆயிடுச்சு சுயம்பிரகாசம். முதல் ஸ்லோகத்திலேயே தீத்வாத் வேத்மீதி சித்தா ஸ்வயமிதனமதிகி அப்படின்னுட்டு முதல் ஸ்லோகத்திலேயே சாதிச்சிட்டார் சுவாமி. அதனால இப்போ புத்தியானது திரவியம்தான். ஏன் அப்படின்னா அஜடத்வா, அஜடமாய் இருப்பதாலே, சுயம் பிரகாசமாக இருப்பதாலே. எத மாதிரி? ஆத்மவத், ஆத்மாவை போல. ஆத்மா சுயம் பிரகாசம், இதுவும் சுயம் பிரகாசம். அதனால எங்க எங்க அஜடத்துவம் இருக்குதோ, சுயம் பிரகாசத்துவம் இருக்குதோ, அங்க அங்க திரவியத்துவம் இருக்கும். எத்திர எத்திர அஜடத்துவம் தத்திர தத்திர திரவியத்துவம், எத்திர எத்திர சுயம் பிரகாசத்துவம் தத்திர தத்திர திரவியத்துவம் அப்படின்னு வியாப்தி வரும். அதனால ஏன்னா சுவாமி ஆரம்பத்திலே சொல்லிட்டார், திரவியம் வேதா விபக்தம் ஜடம் அஜடமிதி அப்படின்னு சொல்லிட்டார். ஜடம்னு சில திரவியங்கள், சில திரவியங்கள் அஜடம் அப்படின்னு சொல்லிட்டார். அதுல அஜடம்னு சொல்லச்ச பரமாத்மா, ஜீவாத்மா, தர்மபூத ஞானம், அது மாதிரி இது நித்திய விபூதி, அவைகள் நம்ம சேர்த்துக்கிறோம். அதனால இப்ப இந்த பிரயோகம் வருது, புத்தி திரவியம் அஜடத்வா. இதுல என்ன சாதிக்கிறார் சுவாமி? ஸ்லோகத்துல போத்ருவத்து அப்படின்னு சாதிச்சிருக்கார். போத்ருன்னா ஞாத்தான்னு அர்த்தம். ஞாத்ரு, ஞாதா மாதிரி. ஞாதா யாருன்னா ஆத்மா, அவனை மாதிரி. ஸ்லோகம் ஓட்டணும், ஸ்லோகம் ஓட்டுறதுக்கு போத்ருவத்து அப்படின்னு சாதிக்கிட்டார். அத ஆத்மாவத்து அப்படின்னு நாம அர்த்தம் சொல்றோம். அதனால இப்போ ரெண்டு அனுமானம் சாதிச்சார் சுவாமி. முதல் அனுமானத்துல புத்திஹி திரவியம் சங்கோஜ விகாசாதி விகாரவத்வாத் மிருதாதிவத் அப்படின்னு ஒரு அனுமானம் சாதிச்சார். அடுத்த அனுமானம் புத்திஹி திரவியம் அஜடத்வாத் ஆத்மவத் அப்படின்னு சாதிக்கிறார். இத பாருங்க, ஒரு விஷயம் நம்ம சம்பிரதாயத்துல, அதாவது வேதாந்திகளோ மீமாம்சகாலோ அனுமானத்தை ஒத்துக்கவே மாட்டார். இந்த அனுமானத்தினால், அனுமானம்னா என்ன சொல்லணும்? யுக்தியினாலேன்னு சொல்லணும். யுக்திவாதம் என்னைக்குமே எடுபடாது. இப்போ ஒரு அனுமானம் சாதிச்சார் சுவாமி, உடனே அவன் இன்னொரு கேள்வி கேட்டான், அதுக்கு பதிலா இன்னொரு அனுமானம் சொல்ல வேண்டியதாரு. இதை காட்டிலும் சாஸ்திரம் வேதம் சொல்றது, ஸ்ருதி சொல்லிடுச்சு. அத்ராயம் புருஷோ சயஞ்சோதி பவதி அப்படின்னு. சயஞ்சோதிஸ் இந்த புருஷன் ஞானமும் பிரகாசிக்கிறது, அவனும் பிரகாசிக்கிறான், அதனால ஸ்வயம் ஜோதிஷா இருக்கான், ஸ்வயம் பிரகாசமா இருக்கான் அப்படின்னு வேதமே சொல்லிடுறதோ இல்லையோ, முடிஞ்சு போச்சு. அது மாதிரி நகி விஜாத விஜாதேகே எத்தனை லோபோ வித்தியதே அப்படின்னு சொன்னதுனால இந்த ஞானமும் ஞாதாவும் ரெண்டு பேரும் பிரியவே மாட்டா. அதுக்குதான் உதாரணம் பிரபாவ திரவியம். அதாவது ஒரு கிரணம், அந்த கிரணத்தை உடைய தீபம் முதலானவைகள், அதுதான் இங்க சாத்திக்க போறாரு மாதா. அதனால இப்போ கிரணம் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு வழக்கு இருக்கு. வழக்கினுடைய ஒளி இருக்கு பாருங்க, அந்த ஒளி பிரகாசம் அதுவும் திரவியம்தான். அத மாதிரி அந்த விளக்கும் திரவியம்தான். ஆனால் அங்க தர்ம தர்மி பாவம் இருக்கு, தர்ம தர்மி பாவம் இருக்கு, குணகுணி பாவம் தர்ம தர்மி பாவம் இருக்குது. அந்த மாதிரிதான் ஆத்மாவுக்கும் ஞானத்துக்கும் தர்ம தர்மி பாவம் குணகுணி பாவம் இருக்கு. ஆனால் திரவியங்கள் தான், பரஸ்பரம் திரவியங்கள் தான் அது. அதனால ரெண்டு அனுமானத்தை வச்சுட்டு, ஆக ஸ்ருதியை கொண்டு சொல்லிவிட்டாக்க எந்த அனுமான பிரமாணமும் வேண்டாம், சுலபமா இதுல போயிடலாம். நீங்க ஸ்ருதியை விட்டுட்டு திரும்ப திரும்ப ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாக்கா மேல மேல கேள்வி வரும், மேல மேல புரிந்து சொல்லணும். அங்க தர்க்கம் எங்களுக்கு வேணும். அது ஆர்ஷம் தர்மோபதேசம் வேதசாஸ்திரா விரோதினா எஸ் தக்கேன அனுசந்தத்தை
சதர்மம் வேத நேதராகன்னு மானவ வச்சனம் மனுஸ்மிருதி. ஆர்ஷம் ரிஷி வச்சனங்கள் தர்மோபதேசங்கள் இவைகள்லாம் வேத சாஸ்திர அவிரோதினம். வேதமாகிற சாஸ்திரம் இருக்கே அதற்கு விரோதமில்லாத தர்க்கத்தினால எவனொருவன் தர்க்கேன அனுசந்தத்தை, வேத விருத்தமான தர்க்கம் கிடையாது, வேதத்துக்கு அனுகூலமான தர்க்கத்தை கொண்டு எவன் அனுசந்தானம் பண்றானோ சக தர்மம் வேத, அவன்தான் தர்மத்தை அறிந்து கொள்கிறான். இத்தராக இன்னொருத்தவன் மீதியாக வேதத்துக்கு விரோதமா பேசிட்டு இருந்தான்னு அவனுக்கு தர்மமே தெரியாது. அதனால வேதத்தை கொண்டு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அத மாதிரி இங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய திருவுள்ளம். ஆனால் அனுமான பிரமாணம், அவன் அனுமானத்தை கொண்டு சாதிக்க பார்த்தான் ஐயாயிகன், அதுக்கு அனுமானத்தை கொண்டு நம்ம பதிலளிக்கிறோம் அப்படின்னு ஆச்சு. இப்ப அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. நீர் சங்கோஜ விகாசங்கள் இருப்பதால் விகாரங்கள் இருக்கு, நிலைகள் இருக்கு, அதனால புத்தி ஆனது திரவியம் அப்படின்னு நீ சொன்ன. ஆனா அது இருக்குதா இங்க சங்கோஜ விகாசம்ன்றது இருக்குதா? ஏன்னா ஒரு புஷ்பத்தை பார்க்கணும், புஷ்பத்தை பார்க்கச்ச புஷ்பம் அற்புதமா விகசிக்கிறது. சில சமயத்துல அந்த புஷ்பமானது என்ன ஆயிடுறதுன்னாக்க கோம்பிட்டு போயிடுறது. ஆச்சாரிய சம்பந்தம் வந்ததுன்னு அந்த நாயகனான் நந்தகோபனுடைய அந்த பாசத்துக்கு அடியணும் பண்ணி அந்த பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு விஷயம் விஞ்ஞாபிச்சேன் அடியன். இவ ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கா, அந்த துவாரபாலகாள் இல்லாதும் அவளெல்லாம் அவளுடைய அனுமதி வாங்கிட்டு தான் வெளில வரணும் பெருமாள் சன்னதிக்கு போனோம்னாக்கா. ஏன் அப்படின்னாக்கா அந்த பெருமாள் சூரியன் மாதிரி நாமெல்லாம் தாமர புஷ்பம் மாதிரி ஜீவராசிகள்லாம், அதற்கு ஜலம் மாதிரி இவா இருக்காளாம் ஆச்சாரியாலாம். ஜலம் வந்தா தானே தாமர புஷ்பமே நிற்கும், அதுக்கு அப்பதானே அந்த ஜீவனே வரும். அது வந்து சொன்னாதான் விகசிச்சு பெருமாளை பார்த்து விகசிக்கிறது இது அப்படின்னுட்டு திருவஞானம் சாதிச்சிருக்காரு. அதை சின்ன விஞ்ஞாபிச்சேன் அடியா. பாருங்க இந்த இடத்துல விகசிக்கிறதுன்றது புஷ்பம் விகசிக்கிறது, புஷ்பம் விகசிக்கிறதுன்றது எப்படி விகசிக்கும் அதை நேரம் பார்க்கணும். புஷ்பம் விகசிக்கிறது அப்போ ஞானமானது இந்த மாதிரி புஷ்பம் மாதிரி விகசிக்கிறதா, மலர்றதா, அல்லது புஷ்பம் வந்து கூம்பிக்கிறது, கூம்பின்றுனாக்கா அது மூடின்றது. அத மாதிரி ஞானம் வந்து சங்கோஜத்தை அடையிறதா இத மாதிரி எங்கேயா பிரமாணம் இருக்கா? நம்ம பாக்குறது இல்லையே அப்படின்லாம் கேள்வி வருது. அதனால புத்தியமா திரவியம்னு நீ எப்படி சொல்ற அப்படின்னு கேள்வி கேட்டா அதற்கு சுவாமி சொல்ற சங்கோஜாதி பிரயோகங்கள்லாம் இருக்கு லோகத்துல. எனக்கு ஞானம் தெளிவா வந்தது. ஒருத்தர் விஷயம் சொல்ற சதத்துல கேட்டு இருக்குச்சு, ஆனந்தமா இருக்குது, அபூர்வ விஷயங்கள் தெளிவா சொல்ற. அப்போ இந்த வருஷம் சொன்ன நன்னா சிராவியமா இருந்தது, நன்னா கேட்டுட்டேன், நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு லோகத்துல சொல்றோம். இன்னொருத்தர் சொல்லச்சு இருக்கிற ஞானமும் எனக்கு போயிடுச்சு, அவன் என்ன சொல்றானே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றோம். அல்லது நமக்கே எனக்கு இன்னைக்கு நன்னா விகசிச்சது, ஆனால் நேற்று எனக்கு அப்படியே ஞானம் சுருங்கி போயிடுச்சு, சங்குச்சிதமா எடுத்து அப்படின்னு சொல்றோம். இது லோகத்துல ஒரு பிரயோகம் இருக்கு, சங்குச்சிதம் மனஹா அப்படின்னு சொல்றோம். மனசு ரொம்ப குறுகி போயிடுச்சு, குறுகிய மனப்பான்மைன்னு சொல்றா பாருங்க. சங்குச்சிதம் மனஹா, மனசு ரொம்ப சங்கோஜமா போயிடுச்சு. அவனுக்கு மனசு விஷாலமா இருக்கு, விஷாலமா இருக்குன்னு சொல்றோம் சில சமயத்துல. சில பேர் சில சமயத்துல ஒத்தரையே ஒரு சமயம் குறுகிய மனப்பான்மை, இன்னும் சில சமயத்துல பெருந்தன்மையா இருக்கான், அவனுக்கு மனசு ரொம்ப விஷாலம். அதையும் சொல்றோம், இதையும் சொல்றோம். அதனால இந்த மாதிரி சங்குச்சிதம் மனஹா விகசிதம் மனஹா அப்படின்னு லோகத்துல இருக்கு. அந்த மாதிரி புத்திஹி சங்குச்சிதா புத்திஹி விகசிதா அப்படின்னு பிரயோகம் இருக்கே. புத்தியானது சங்கோச்சமா எடுத்து, புத்தியானது விகாசமா எடுத்து அப்படின்னு சொல்றோம்.
இத மாதிரி லோகத்துல நிறைய பிரயோகங்கள் இருக்கு. ஆனா அல்லல்ல இதெல்லாம் உபச்சாரத்துக்கு சொல்றது, உபச்சாரத்துக்கு சொல்றது. ஏன்னா சங்குச்சிதம் மனஹா அப்படின்னு சொன்னா மனசு நம்ம சித்தாந்தத்துல அணுதான். ஏன்னா இந்திரியங்கள்லாம் அனவஸ்தை அப்படின்னு சூத்திரக்காரர் சாட்சியிருக்கார் 2ஆம் அத்தியாயத்துல. அனவஸ்தை இந்திரியங்கள்லாம் அணுவா இருக்கு, மனசு அணுதானே. அப்படிப்பட்டதை போய் சங்குச்சிதம் விகசிதம் சொன்னாக்கா அதெல்லாம் உபச்சாரம் தான். அது இது கிடையாது. சுரூபத்துல சங்குச்சிதம் கிடையாது, ஏற்கனவே அணுஸ்வரூபமா இருக்கு, சூக்ஷமா. அது போய் இன்னும் சங்குச்சிதமா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணணும்? மனோ வியாபாரம் இருக்கு பாருங்க, அது சங்குச்சிதம். மனோ வியாபாரம் விகசிதம் அப்படின்னு மனதனுடைய செயல் இருக்கு பாருங்க, அது சங்குச்சிதம் விகசிதம் அப்படின்னு லோகத்துல பிரயோகம். அதனால அந்த இடத்துல உபச்சாரார்த்தமா தான் வருது. அந்த மாதிரி ஞானம் கூட இத விகசிதம் சங்குச்சிதம் சொன்னாக்க அதுவும் அப்படி ஆகட்டுமே, உபச்சாரமாவே ஆகட்டுமே. எதற்கு இத நீங்க முக்கியார்த்தமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது தப்பு. மனசு சங்குச்சிதம் விகசிதம் சொன்னாக்க அங்க உபச்சாரம் தான் சொல்லணும், ஏன்னா அது அணு. ஆனால் ஞானம் இருக்கு பாருங்க, அதுக்கு அப்படி கிடையாது. அது அணு இல்லை, அணு இல்லை. அது என்னது அப்படின்னாக்கா அது விபு. நம்ம சித்தாந்தத்துல ஞானம் விபு. ஏன்னா பிரஜா பிரசுதா புராணின்னு, பிரஜா பிரசுதா புராணி அப்படின்றது பிரதாரணிக்கு ஞானமானது பகவானுடைய ஞானமானது புராணி நித்தியமானது, பிரசுதா வியாபிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது. அவன் நமக்கும் அவனுக்கு எப்படி ஞானம் வியாபிச்சிருக்கோ நமக்கும் வியாபிச்சிருக்குன்னுட்டு இத உதாரிச்சிருக்க சுவாமி தேசி. அதனால இங்க ஞானமானது விகசிதம்ன்றது விபுவா இருக்கிறதுனாலதான். விபுவா இருக்கிற ஞானமே சங்குச்சிதமா எடுத்து பெருமாளை பத்தி பொய்யாளர் சொல்றாரு, மண்ணும் மலையும் மறிகடலும் மாறுதமும் பெண்ணும் விழுங்கியது மெய்யன்பர். நீ மண்ணை ஒழுங்கிட்ட, பூமியை முழுங்கிட்ட, கடலை முழுங்கிட்ட, அப்படிலாம் சொல்றது. ஆனால் உண்டோ உன் வாய், உன் வாய் அவ்வளவு பெருதா? உன்னுடைய திருமுகம் அவ்வளவு பெருதா? நீயோ ஆளிலையில படுத்துட்டு இருக்க உடம்பத்துல ஐயா, ஆனா உன்னுடைய வாயில அத்தனையும் வைத்துக்கொள்ள போயிடுச்சுன்றாளே, இது எப்படி அப்படின்னு கேட்கிற. அதற்கு அவருக்கே திருமணம் தெரியாதுதானே அவருக்கு. என்னன்னா பகவான் இதெல்லாம் நாடகம் தானே எல்லாம் பண்றது. சர்வ வியாபியான பகவான் சர்வத்தையும் தன்னுடைய திருவேணிக்குள்ள திரு வயிற்றுக்குள்ள எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்றோம். இங்க பகவான் விபு, அவனுடைய ஸ்ரீ விஸ்வரூபமும் பிரம்மாண்டம். நாம் தோசிவம திவ்யானாம் விபூதினாம் பரந்தபன்ற பெருமாள். அது மாதிரி அர்ஜுனன் சொல்றான் ஸ்ரீவிஸ்வரூபத்தை பார்த்துட்டு, உன்னுடைய இந்த விஸ்வரூபத்தை நான் சேவிச்சுட்டு இருக்கேன், இதுக்கு ஆதியும் காணும் அந்தமும் காணுமே அப்படின்னு சொல்றான் அர்ஜுனன். அவனால தெரிஞ்சிக்க முடியல. இத்தனைக்கும் திவ்யந்தாமி சக்ஷஸ்தே ஏனவான் திரஷ்டமர்கத்தின்னு உனக்கு திவ்யமான கண்ணை கொடுக்குறேன்னு கொடுத்துருக்க. அந்த கண்ணுனால பார்க்கச்ச அது அனாத்தியாந்தமா இருக்குது, ஆதியம் இல்லை அந்தமும் இல்லை. அப்படி அபிச்சிருக்கிறோம் அவனுடைய ஸ்ரீவிஸ்வரூபம். அப்படிப்பட்ட ஸ்ரீவிஸ்வரூபத்தையும் சங்குச்சிதமா மாத்திக்கிறான் பகவான். இது பகவானுக்கு உண்டுன்னா நம்ம ஞானத்துக்கு கர்ம பந்தத்தினால சங்குச்சிதமா போறது, விகசிதமா போறது அப்படின்றதுல ஒன்றும் தோஷம் இல்லையா? அது அதனால இந்த இடத்துல முக்கியார்த்தம் தான், உபச்சாரார்த்தம் அப்படின்னுட்டு எடுத்துக்க வேண்டாம். இன்னொன்னு முக்கியார்த்தம் சம்பவிச்சதுன்னாக்கா அமுக்கியார்த்தத்தை எடுத்துக்க கூடாது. சாஸ்திரகாராலே சொல்றா, முக்கியார்த்தம் கணக்க நமக்கு வந்துட்டுனாக்கா அதுக்கு விரோதம் இருந்தாதான்
உபச்சாரார்த்தம் கவுனார்த்தம் கற்பிச்சுக்கணும். முக்கியார்த்தம் நிறைய இடத்துல ஊர் சிரிச்சது அப்படின்னு சொன்னா, ஊர் சிரிச்சவனை பார்த்து ஊரே சிரிக்கிறதுனாக்கா ஊர் சிரிக்காது. அதனால அங்க என்ன பண்ணணும்னாக்கா ஆகு பெயர் அப்படின்னு எடுத்துட்டு அதற்கு நாம அர்த்தம் சொல்லணும். இது ஊர்ல இருக்கிறவாள்லாம் சிரிக்கிறா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அத மாதிரி ஏன்னா அங்க தாத்பரிய விரோதம் வருது. தாத்பரிய விரோதம்னாலதான் நாங்க சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லிருக்கோம்னாக்கா கங்காயாம் கோஷகா கங்காயாம் மத்ஸ்யகான்னு சொன்னோம். கங்கையில மத்ஸ்யம் மீன் இருக்குன்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? கங்கா பிரவாகத்துல. ஆனால் கங்காயாம் கோஷகா இடசேரி இருக்குது. கங்கையில இடசேரி இருக்குன்னாக்கா கங்கா பிரவாகத்துல இருக்காது இடசேரி. அங்க தாத்பரிய விரோதம் வந்துடுறது. அதனால அங்க என்ன பண்றோம்னாக்கா அமுக்கியார்த்தம், முக்கியார்த்தம் இல்லாம கங்கா தீரே அப்படின்னு லட்சிதார்த்தமா சொல்றோம். அதனால எங்க முக்கியார்த்தம் சம்பவிக்குமோ அங்க முக்கியார்த்தத்தை தான் ஆசிரியக்கணும். விரோதம் வந்தது, தாத்பரியத்துல விரோதம் வந்ததுன்னாக்க அப்பதான் கவுனார்த்தம் லட்சிதார்த்தம் உபச்சரிதார்த்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க ஞானம் சங்குஜிதம் ஞானம் விகசிதம் அப்படின்ற இடத்துல மனச சொல்ற மாதிரி எதுவும் வராததுனால மனசுக்கு அணு அது விகசிதம் சொன்னாலும் தோஷம், அந்த மாதிரி சங்குஜிதம் சொன்னாலும் தோஷம். அதனால அங்க கவுனகல்பமா சொல்லிடுவோம் முக்கியார்த்தம். ஆனால் ஞான விஷயத்துல அப்படி இல்லை, முக்கியார்த்தத்தையே எடுத்துக்கலாம். ஏன்னா அது விபவா இருக்கிறதுனால அப்படின்னுட்டு சொல்லி முடிச்சா. அதுக்கு மேல அவ ஒரு கேள்வி கேட்கிறா. இந்த மாதிரி புத்தி முதலானவைகள்லாம் ஆத்ம குணங்கள். ஒருத்தனுக்கு கோபம் வருது, அதுவும் ஆத்ம குணம். ஒருத்தனுக்கு சுகம் வருது, துக்கம் வருது, எல்லாமே ஆத்ம குணங்கள் தான். அந்த மாதிரி இருக்கு. அதனால ஆத்ம குணம் அப்படின்னு தான் லோகத்துல பிரசித்தி. புத்தி இப்ப திரவியம் நீ சொல்லிடுற. நம்ம சித்தாந்தத்துல புத்தியானது திரவியம். திரவியம் சொல்லிட்டியானாக்கா அப்போ இந்த ஆத்ம குணம்னு லோகத்துல பேசுறோமோ இல்லையோ, அந்த குணத்தொன்றது போயிடுமே. ஒரே வஸ்துவுக்கு திரவியத்துவமோ குணத்துவமோ எப்படி வரும்? அது வராதே. அது அதனால இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறா நையாயிகள்லாம். அதற்கு சுவாமி என்ன சொல்ற, இந்த குணசப்தம் அப்படின்னு நீ சொல்றியே, குணசப்தத்துக்கு லோகத்துல நம்ம பிரயோகம் பண்றோமோ இல்லையோ அந்த அர்த்தத்தை இங்க எடுத்துக்கூடாது. இவைகள்லாம் பாரிபாஷிக சப்தங்கள், கோட் வேர்ட்ஸ். கோட் வேர்ட்ஸ் ஏன் சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த குணம் அப்படின்னு மீமாம்சகன் என்ன சொல்றான், குணம் குணம் அப்படின்னு மீமாம்சகம் சொல்றான். குணம்னா அப்பிரதானம்னு அர்த்தம் மீமாம்சக பட்சத்துல. எதை சொல்லுவான்னாக்கா, ஒரு யாகம் பண்றான், பாவம் பண்றான். பாவம் பண்ணச்ச அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணாக்கா அதை எதை கொண்டு பண்றது? தத்னா ஜுஹோதி பயசா ஜுஹோதி அப்படின்னு சொல்லியிருக்கு. தயிரை கொண்டு ஹோமம் பண்ணட்டும், இதை கொண்டு பாலை கொண்டு ஹோமம் பண்ணட்டும், நெல்லை கொண்டு யாகம் பண்ணட்டும் அப்படின்லாம் சொல்றது. இவைகள்லாம் திரவியம்தான். தயிர், பால், நெல்லு இவைகள்லாம் திரவியம்தான். திரவியமா இருந்தா கூட அவைகளெல்லாம் நாம என்ன சொல்லிடுறோம் மீமாம்சகள்லாம் அந்த குணம் அப்படின்னு சொல்றோம். யாகம் கர்மா, அந்த கர்மா பிரதானமானது. அந்த பிரதானமான கர்மாவுக்கு இந்த தயிர் பால் இந்த மாதிரி திரவியங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அப்பிரதானமா இருக்குது. அத சொல்றதுக்கு குணம், குணம்னா அங்கம்னு அர்த்தம். அங்கி அங்கம், சேஷி சேஷம் அப்படின்னு சொல்றோம். இது மீமாம்சக பட்சத்துல குணம்னா இந்த அர்த்தம். அதே வையாகரணா என்ன பண்றான்னாக்கா, குணேஷா ரமேஷா அப்படின்னு ரமேஷான்னு சொல்றான். ரமாயாக ஈஷா ரமேஷா.
இப்ப ரமா பிளஸ் ஈஷக அப்படின்னு வந்து இந்த மால இருக்கிற ஆகாரம், ஈஷகன்ற இடத்துல ஈன்னு ஒண்ணு இருக்கு, ஈகாரம். இந்த ஈகாரமும் ஆகாரமும் ஒன்னா சேர்ந்ததுன்னாக்கா மேன் ஆயிடும், ரமேஷகான்னு ஆயிடும். இதுக்கு குணசந்தி அப்படின்னு சொல்றா அவ. குணம்னு அது சொல்றா. ரெண்டு அக்ஷரங்கள் ஒன்னா சேரும் பொழுது அது தமிழ்ல புணர்ச்சி அப்படின்ற. ரெண்டு அக்ஷரம் ஒன்னா சேரச்சு அது வரத்து புணர்ச்சி அப்படின்னு சொல்ற. அதனால குணேஷா, ரமேஷா, இந்த மாதிரி கங்கா பிளஸ் உதகம், கங்கோதகம், இதுக்கெல்லாம் குணம்னு அவ சொல்றா. ஆத் குணஹா, அதேங் குணஹா அப்படின்னு அவ சூத்திரமே இருக்கு, பாணினி சூத்திரம். இப்ப இந்த இடத்துல நம்ம குணம்னா என்ன அர்த்தம் பண்ணிக்கிறது? ரெண்டு எழுத்துக்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றதுதான் குணம்னு அர்த்தம் பண்ற. சந்தி, உணர்ச்சி. அத மாதிரி இது மீமாம்சகால் ஒரு மாதிரி சொன்னா, வையாகரன் ஒரு மாதிரி சொன்னோம். அந்த மாதிரி சாங்கியன் குணம் சத்வரஜ சமசி சமாம்சின்னு விடுவான். சத்தம், ரஜசு, தமசு, இது மூணும் தான் குணங்கள் அப்படின்னு சொல்றான். திரைகுண்ய விஷயா வேதாக அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அதுக்கு அர்த்தம் பண்ற பாஷ்யக்காரர் திரைகுண்யம் சத்வரஜஸ்தமாம்சி திரைகுண்யம், இந்த மூணு குணங்கள் தான் திரைகுண்யம் சொல்றது. அதை உடையவர்கள் அந்த புருஷர்கள் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிட்டு போற பாஷ்யக்காரர் கீதா பாஷ்யத்துல. அதனால ஒரே பதம் குணம்ன்றது. அந்த குணம்ன்ற பதத்துக்கு மீமாம்சகன் ஒரு அர்த்தம் சொன்னான், வையாகரணன் ஒரு அர்த்தம் சொல்றான், சாங்கியன் ஒரு அர்த்தம் சொல்றான். இந்த மாதிரி சொல்லும் பொழுது இந்த குணப்பதம் ஆத்ம குணங்கள் அப்படின்னா நீ சொன்ன பாரு, புத்தி முதலானவைகள் ஆத்ம குணங்கள்ன்றது நீ உன் சித்தாந்தத்துல அது மாதிரி நீ சொல்லணும். ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. இது திரவியம்ன்றதுக்கு விருத்தமானது இல்லை. திரவியம்ங்கிறதுக்கு இது விருத்தமானது இல்லை இந்த குணம்ன்றது இந்த இடத்துல. அதனால குணம்ன்றது அல்லது நீ இந்த பாரிபாஷிகம் கோட் வேர்ட்ஸ் சொல்லல, அல்லது ஒரே சப்தத்துக்கு பல அர்த்தம் இருக்குமே. ஹரிஹி அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு தெரிஞ்ச ஹரின்னா விஷ்ணுன்னு நினைச்சுட்டு இருப்போம். ஹரின்னா குரங்குக்கு பேரு. அதுமா ஹரிகணேஸ்வரா அப்படின்னு ஒரு தர்ஷன் சரிச்சேன். ஹரின்னாக்கா குரங்குக்கு பேரு, ஹரின்னா சிம்மத்துக்கு பேரு. ஹரிஹி அப்படின்னு சொல்றோம். ஹரின்னா தவக்கலைக்கு பேரு, ஹரின்னா இந்திரனுக்கு பேரு. 16 அர்த்தமும் இருக்கு ஹரின்ற சப்தத்துக்கு. அதனால அத மாதிரி குணம்ன்றதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறதுனால அந்தந்த சமய சந்தர்ப்பத்தை சின்ன அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால இங்க கூட அப்படிதான் திரவியம் குணம் இது ரெண்டுத்துக்கும் சாங்கல்யம் அசாங்கல்யம் சாங்கல்யமே வராது. திரவியம் சொன்னா அர்த்தம் வேற, குணம்னு சொன்னா அர்த்தம் வேற. ஆத்மாவுக்கு ஞானமானது குணம்னு சொல்லச்ச அது திரவியம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நீ கேட்ட. அந்த மாதிரி இல்ல லோகத்துல. ஏன்னா லோகத்துல எப்படி இருக்கு தெரியுமா, தர்மஸ்வபாவம். எது ஒரு வஸ்துவுக்கு தர்மமோ அததான் சுபாவம் சொல்றோம், அதுதான் குணம்னு சொல்றோம். சுபாவம், தர்மம், குணம் அப்படின்னு சொல்றோம். நீ கூட என்ன பார்த்து கேட்ட, இவன் நல்லவன் சாத்விகன் அப்படின்னா குணத்தை தான் சொல்றதுன்னு. ஏன் அத மாதிரி வச்சுக்கிற? சாங்கியன் குணம்னு சொன்னா கூட அந்த திரவியமாக சொல்லிட்டான். சத்வரஜஸ்தமச சத்துவ குணம் சொன்னா கூட அது திரவியம் அவன் பட்சத்துல. அவங்களுடைய சித்தாந்தம் சங்கேதம், அது கோடு வேர்ட்ஸ், பாரிபாஷிக பதம். அதனால இது மாதிரி சொல்லக்கூடாது. ஆகவே ஒரே தர்மத்தை சொல்லக்கூடிய ஞானம்ங்கிறத குணம்னு சொல்லலாம். சுபாவத்தை சொல்லக்கூடிய ஞான சப்தத்தை அந்த இந்த சப்தத்தெல்லாம் குணம் சொன்னா தவறு இல்லை. அதனாலதான் சுவாமி என்ன பண்ணிட்ட, பிரபாவத்து அப்படின்னு பாஷகாரர் சாதிச்சிருக்கார். பிரபா ஒரு கிரணம் இருக்குதே, விளக்கினுடைய கிரணம், தீபத்தினுடைய தர்மம், தீபத்தினுடைய சுபாவம் கிரணம் தர்மமா இருக்குது. அது திரவியம்தான். அந்த கிரணம்ன்றது திரவியம்தான் பிரபை. ஆனாலும் கூட அது தர்மமாவே எடுத்துக்கணும். அதுலயும் பாஷ்யக்காரர் உதாரிக்கிற சில சப்தங்கள்லாம்
சில 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 விஷயங்கள் அபிரதக் சித்த தர்மமா இருக்கும், சிலவெல்லாம் பிரதக் சித்தமா இருக்கும். உதாரணம் சொல்ற பாஷகார தண்டி தேவதத்தா அப்படின்னு சொன்னோம். தண்டி தேவதத்தகன்னா கொம்பை வச்சுட்டு இருக்கிறவன் தண்டி, அவன் யாருன்னா தேவதத்தன். அந்த தேவதத்தும் கொம்பை பிடிச்சின்னு நடந்து வரான், அதனால அவனை தண்டி தேவதத்தான்னு சொன்னான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கொம்பை ஓரமா வச்சுன்னு அவன் உட்கார்ந்துட்டான். இப்போ தண்டக தேவதத்தா அப்படின்னு தான் பிரிச்சு சொல்றோம். இது பிரதக் சித்தம். விசேஷணங்கள் பிரதக் சித்தமான விசேஷணங்கள். அது அவனுக்கு கையில இருந்த பிறகு அவன் தண்டின்னு அவனை சொன்னோம். அப்ப தண்டமானது அவனுக்கு தர்மமாக விசேஷணமா இருந்தது. இப்ப அதை ஓரமா வச்சுட்டான், அதை வச்சுக்கல, கையில வச்சுக்கல அப்படின்னு சொன்னாக்கா அதை நாம என்ன சொல்லிடுவோமோ பிரதக் சித்த தர்மம். அது தனி திரவியம், இது தனி திரவியம்னு சொல்லுவோம். அத மாதிரிதான் ஞானம்னு சொன்னாக்க ஞானம் ஒரு ஞாதாவை விட்டு பிரிஞ்சு இருக்காது, திரவியம்தான். ஒரு தீபம் சொன்னா அந்த தீபத்தை விட்டு பிரபையானது பிரிஞ்சு இருக்காது. பிராட்டி சொல்ற அனன்யா ராகவே நாகம் பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னு விட்டா. இங்க உதாரணம் பாருங்க, நான் ராகவனை காட்டிலும் வேறுபட்டவள் அல்ல, ஐக்கியம் சொல்லல, வேறுபட்டவள் அல்ல, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கும், பிரிக்க முடியாத சேர்ந்திருக்கும். அது எப்படின்னா பாஸ்கரேன பிரபாயதா, சூரியனுடைய பிரபை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. பிரபாவான் சீதையா தேவியா பரமம் வியோம பாஸ்கரா அப்படின்னு சுவாமியும் சாதிச்சிருக்க. அதனால ஒரு பிரபை எப்படி அமிர்த சித்த தர்மமா இருந்துட்டு பிரபாவ திரவியமான தீபத்துக்கு விசேஷமா இருக்குமோ அத குணம் கூட லோகத்துல சொல்லுவோம். அந்த மாதிரிதான் ஞானமானது ஒரு திரவியமா இருந்துட்டு ஆத்மாவுக்கு பிரிக்க முடியாத சுபாவம், தர்மம், குணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறோம். இதை நாங்க சொல்லல, பிரயோகங்கள் இருக்கு, பிரயோகங்கள் இருக்கிறதுனாலதான் அதை சொல்றோம். ஆகவே புத்தியானது திரவியம்தான், ஞானமானது திரவியம்தான், அது அத்ரவியம்னு சொல்லக்கூடாது. அத மாதிரி குணம்னு சொல்ல வேண்டாம். சொன்னா கூட அதுக்கு என்ன அர்த்தம், சாட்சாத் ஒரு குணம். அந்த கடமானது சோப்பா இருக்குன்னு சொன்னா, சோப்பா இருக்கிறதுன்றது அது குணம், அது திரவியம் இல்லை, திரவியத்துவம் கிடையாது. இந்த சோப்பா இருக்கிறதுக்கு சோப்பு வர்ணம் இருக்கே அது திரவியம் கிடையாது, அது குணம் தான். அது அத மாதிரி இங்க கிடையாது. ஞானம்ங்கிறது அமிர்த சித்த விசேஷணமாக, பிரிக்க முடியாத விசேஷணமாக இவனுக்கு தர்மமா இருக்குது, மற்றபடி அது திரவியம்தான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிற. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். புத்திர் திரவியம் விகாரான்வயதः இதரவத் போத்ருவச்ச அஜடத்வாத் சங்கோச்சாதி பிரயோகாः பஹவைஹ ததா நஹ்ய முக்யா பவேயுः ஏவம் ந அஸ்யாஹ குணத்வம் கலதி ந கலு தத் தந்திர சங்கேத சித்தம் லோகே தர்ம ஸ்வபாவோ குண இதி விதிதம் சாபி சித்தா பிரபாவத் அப்படின்னு சாதிக்கிறார். புத்திஹி திரவியம், இதுதான் பிரதிஜை பண்ணிக்கிறார். புத்தின்றது பக்ஷம், திரவியம்ங்கிறது சாத்தியம். ஹேத்து என்ன, விகாரான் வயசா சங்கோச்ச விகாசாதி விகாரவத்வாத் அப்படின்னு அர்த்தம். சங்கோ சுருங்குதல், விகசித்தல் முதலாகிய விகாரங்களை உடைத்ததாய் இருக்கையாலே அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கு உதாரணம் எது, ஈதரவத்து அப்படின்னு. ஈதரவத்துனாக்க மண்ணு முதலானவைகள் போலே, மண்ணு முதலானவைகள்லாம் அப்படிதானே இருக்குது அப்படின்னுட்டு இந்த அனுமானத்தினால புத்தியானது
திரவியம்தான் அப்படின்னு சாதிச்ச. அதுக்கு மேல அவன் கேட்டான், உபாதானம் திரவியம் அவஸ்தாத்திர உபாதானம் தான் சுவாமி லட்சணம் சொல்லிருக்க. அப்படி இருக்கும் பொழுது இது மண்ணு முதலானவைகள்லாம் நமக்கு தெரியறது, உபாதானமா இருக்கு, நிலைகளுக்கு ஆசிரியமா இருக்கிறது, அதெல்லாம் தெரிகிறது. அந்த மாதிரி இந்த ஞானத்துல இல்லையே அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு திருப்பி அந்த முன்னாடி இருக்கிறதே எடுத்துக்கணும். புத்திஹி திரவியம், புத்திஹி திரவியம், புத்தியானது ஞானமானது திரவியம் தான். ஏன்னா அஜடத்வா ஸ்லோகத்துல இருக்கு, அஜடத்வாத், அது சுயம் பிரகாசமா இருக்கிறதுனால. ஏன்னா போத்ருவத்து அப்படின்னுட்டு இது திருஷ்டாந்தம். போத்தா ஞாதா ஆத்மா இவன் சுயம் பிரகாசம், அவன் திரவியம்தான். அந்த மாதிரிதான் இந்த ஞானமும் கூட அஜடத்வா சுயம் பிரகாசமா இருக்கிறதுனால ஞாதாவாக இருக்கு, இது திரவியமா இருக்கு அப்படின்னு சாதிச்சுட்டார். அதனால திரவியத்துவம் சித்தம் அப்படின்னு சாதிச்சார். உடனே ஒரு கேள்வி கேட்டார், ஒரு புஷ்பத்தை பார்த்தா அந்த புஷ்பமானது விகசிக்கிறது, அது சங்குச்சிதமா ஆயிடுறது அப்படின்னு லோகத்துல பார்த்திருக்கோம். ஞானத்துல அது மாதிரி இருக்கா? அதனால எப்படி திரவியத்துவத்தை நீ சாதிக்கிற அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு பதில் பகவஹ சங்கோச்சாதி பிரயோகா, சங்கோஜ விகாச பிரசரணம் முதலான பிரயோகங்கள் இருக்கு. ஞானம் சங்குச்சிதம், ஞானம் விகசிதம், ஞானம் பிரசுரித்தம் அப்படின்னு, அதாவது பரவருது அப்படின்னா லோகத்துல பிரயோகம் இருக்கு. இந்த ஞானத்துல பார்க்கப்படுகின்றன. எப்படி? அநேகே சப்தாக, அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. சங்குச்சிதம் மனஹா, அந்த மாதிரி சங்குச்சிதா புத்தி, விகசிதா புத்தி அப்படின்னு லோகத்துல இருக்கு. அதனால இந்த சங்கோஜ விகாசம்ன்றது நம்ம ஆத்மானுபவமே இருக்கு. ஆத்மானுபவம் இருக்கிறதுனால ஞானமானது நமக்கு சில சமயத்துல விகசிதமா இருக்கு, சில சமயத்துல சங்குச்சிதமா இருக்கு, அதையும் பார்த்துட்டு இருப்போம். அதனால இது அர்த்தம் சரிதான் இருக்கு. அதனால சங்கோஜ விகாசங்கள் இருக்கிறதுனால இதுக்கு திரவியத்துவம் உண்டு அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, மனஹா சங்குச்சிதம் இடத்துல வானாக்கா அது அமுக்கியமானது, முக்கியமான அர்த்தம் இல்லை, அமுக்கியமான அர்த்தம். ஏன்னா மனசுக்கு சங்கோஜம்ன்றது சகஜம் தானே. ஏன்னா அது சூக்ஷமா இருக்கு, அணுவா இருக்கிறதுனால. அதனால அது விகசிதம் சொன்னாக்கா எல்லாம் கவனார்த்தம் செயல்ல போயிடும். ஆனால் இங்க ஞான விஷயத்துல அமுக்கியாக நைபவேயு, இதான் விபுவாச்சே. ஞானம் விபுவா போயிட்டதுனால அது அமுக்கியாக, முக்கியார்த்தத்தை விட்டுட்டு அது கவுனார்த்தத்தை எடுத்துட்டு இருக்காது. நகி பவேயு அந்த மாதிரி இருக்காது, இருக்கவே இருக்காது. சீன்னா ஏவகாரம் இருக்கவே இருக்காது. ஏன்னா அது விபு. அதனால மனசு அணுவா இருக்கிறதுனால அதுக்கு எப்படி வேணாலும் சொல்லிட்டு போலாம். ஆனால் இந்த ஞானத்துக்கு அத மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா முக்கியார்த்தமே சம்பவிக்கச்ச அமுக்கியார்த்தத்தை யாராவது கல்பிப்பாடா? அதனால இங்க வராது. சரி, புத்தி முதலானவைகள்லாம் ஆத்ம குணங்கள் தானே எல்லாருமே ஒத்துட்டு இருக்கா. நீ புத்திய திரவியம்னு சொன்னியானாக்கா குணத்துவம் போயிடுமே. குணத்துவம் ஒத்துண்டாக்கா திரவியத்துவம் வராதே அப்படின்னு கேட்டா அதற்கு பதில் சாதிக்கிற, ஏவம் இவ்வாறும் அஸ்யா இந்த ஞானத்துக்கு குணத்துவம், குணமா இருக்கு, திரவியமா இருந்தா கூட இந்த புத்திக்கு குணத்துவம் ஆத்ம குணமா இருக்கிறதுன்றது என்ன கலப்பி போக குணமாவது இருக்கும். ஏன்னா திரவியத்துவ குணத்துவம் ரெண்டும் நீ விரோதமா நீ நினைச்சுட்டு இருக்க. ஆனா விரோதமே கிடையாது. ஏன்னா தது அந்த குணத்துவமானது தந்திர சங்கேத சித்தம் நகலு, அதாவது அந்த வைசேஷிக தந்திரம் இருக்கு பாருங்க, அவ ஒண்டிதான் குணம்னு சொல்லிட்டு இருக்கா. குணம்னாக்கா திரவியம் இல்லை அப்படின்னு அவ சொல்றா.
அந்த வைசேஷிக சாஸ்திரத்துல தரிசனத்துல அவ ஒத்துன்னு இருக்கா. எல்லாரும் அந்த மாதிரி ஒத்துக்கிறது இல்ல. அந்தந்த சாஸ்திரக்கார அவளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சப்தத்துக்கும் அர்த்தம் பண்ணிருக்கா. அது ஏற்கனவே சொன்னோம். பூர்வீமாம்சகாய் குணம்னா அங்கம்னு சொல்லுவா. வையாகரனால் குணம்னாக்கா 2 எழுத்துக்களுடைய புணர்ச்சி சந்திய சொல்லுவா. சாங்கியன் குணம்னாக்கா அவன் வேற உனக்கு சொல்றான். அந்த மாதிரி இருக்காது. அதனால இந்த இடத்துல விரோதமே கிடையாது. இதெல்லாம் சாங்கேதிக பதங்கள், பாரிபாஷிக பதங்கள். அதனால அது இது இல்லை. சரி, இப்போ திரவிய குணம், திரவியம், குணம் அப்படின்னு 2 பதம். 2 பதத்துக்கு அசாங்கரியம் கிடையாது அப்படின்னு நீ சொல்ற நம்ம சித்தாந்தத்துல. ஆனா லோகத்துல அப்படி இல்லையே. அசங்கீர்ணமா தான் இருக்கணும். அது வேறு இது வேறுன்னு தான் அர்த்தம் இருக்கு. 2 ஒன்னா சேரக்கூடாது. ஏன்னா திரவியம் வேறதான், குணம் வேறதான். குணக்கிரியாசிரயத்துவம் திரவியத்துவம்னு லட்சணம் இருக்கு. குணத்துக்கும் கிரியைக்கும் ஆசிரியமா இருக்கிறது எதுவோ அது திரவியம்னு சொல்ற அவள்லாம். இப்ப பாருங்க, ஒரு கடம் இருக்கு, கடத்துல குணம் இருக்கு, சோப்பா இருக்கிறது, இவ்வளவு பெரிய வயிறு இருக்கு அப்படின்லாம் சொல்ற பாருங்க. இந்த குணம் இருக்கு. அந்த மாதிரி கிரியை, அந்த கடத்தினால ஜலம் எடுத்துன்னு வரலாம், தலிகை பண்ணலாம். இத மாதிரி கிரியையும் அதுல இருக்குது. இந்த கிரியையும் சிவப்பா இருக்கிறது, கருப்பா இருக்கிறது, இந்த குணமும் 2த்துக்கும் ஆசிரியமா இருக்கிறது. அது திரவியம்னு அவ சொல்ற. இப்ப குணம் வேற, கிரிய வேற, திரவியம் வேறன்னு ஆயிடுச்சு. அதனால இது அசங்கீர்ணம்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, லோக விவகாரத்துல தர்மஸ்வபாவா, எந்த வஸ்துவுக்கு தர்மத்துவமே சுபாவம், அத குணனா இது விதிதம், குணம்னு சொல்றது. அது அதாவது குணபத விவகாரார்த்தம்னு அர்த்தம். குணம் அப்படின்ற பதத்துக்கு கடமானது சோப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல வெறும் தர்மமா மாத்திரமே இருக்கும். தர்மமாதான் இருக்கும். அது குணமாத்தான் இருக்கும், திரவியத்துமே வராது. அது அங்க சொல்றது. அந்த மாதிரி இந்த குணம்னு இங்க எப்படி பிரயோகம் வந்தது ஞானத்துக்கு அப்படின்னு கேட்டா, புத்திரபி சாபி, புத்திரபி ஞானம் கூட பிரபாவத் தீப பிரப, தீபத்தினுடைய பிரபை இருக்கே அது திரவியம்தான். ஆனால் அந்த தீபத்துக்கு எப்பொழுதும் குணமாகவே தர்மமாகவே இருக்கும். அது தர்மியா மாறாது. அந்த மாதிரி ஞானம் இருக்கு பாருங்க, ஞானமானது ஆத்மாவுக்கு எப்பொழுதும் தர்மமாகவே இருக்கும், சுபாவமாகவே இருக்கும். அதனால குணம்னு சொல்றது. இங்க வசுதா அது திரவியம்தான், ஆனால் அதுக்கு தர்மத்துவமே சுரூபம். ஏன்னாக்கா அது பிரிக்க முடியாத விசேஷணமாக இருக்கும். பிரிக்க முடியாத விசேஷணமா இருக்கிறதுனால அது லோகத்துல இந்த மாதிரி பிரயோகம் குணம் அப்படின்னு சொல்றோம். மற்றபடி திரவியமா இருந்தாலும் குணமாக இருக்கலாம், அதனால விரோதம் இல்லை அப்படின்னு இங்க சாதிக்கிற. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேர்க்கலாம் திருப்பி. புத்தி திரவியம் விகாரான்வயதः இதரவத் போத்ருவச்சா ஜடத்வா சங்கோச்சாதி பிரயோகாः பஹவः இஹ ததா நஹி அமுக்யா பவேயுः ஏவம் ந அஸ்யா குணத்வம் கலதி ந கலு தத் தந்திர சங்கேத சித்தம் லோகே தர்ம ஸ்வபாவோ குண இதி விதிதம் சாபி சித்தா பிரபாவத். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.